ಸಂದೇಶ. கிறிஸ்தவ செய்தி நீ பாவி, நீ ஒண்ணு கிடையாது, நீ குப்பை, நீ தூசி, நீ பாவம் மன்னிக்கப்பட்டு நீ மோட்சம் போற வேலையை பாரு அப்படின்னு சொல்றது இல்ல. ಕ್ರೈಸ್ತ ಸಂದೇಶ ನೀನು ಪಾಪಿ, ನೀನು ಧೂಳು ಕಸ, ಮೋಕ್ಷಕ್ಕೆ ಹೋಗುವ ದಾರಿಯನ್ನು ಹುಡುಕು ಅನ್ನೋದಂತದಲ್ಲ. நீ உன்னதமானவனா இருக்கும்படியா உண்டாக்கப்பட்டவன். ಮಗನೇ, ನೀನು ಉನ್ನತದಲ್ಲಿ ಇರಲಿಕ್ಕೆ, உயரத்தில் இருக்கும்படியா உண்டாக்கப்பட்டவன். ಎತ್ತರದಲ್ಲಿ ಇರುವಂತೆ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೀಯ. தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்டவன். ದೇವರ ಹೋಲಿಕೆಯಂತೆ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೀಯ. இன்னைக்கு கீழே வந்துட்ட, ಇವತ್ತು ಕೆಳಗೆ ಬಂದಿದ್ದೀಯ. எல்லா பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிரு, ಎಲ್ಲಾ ದುರಾಭ್ಯಾಸಗಳಿಗೆ ದಾಸನಾಗಿದ್ದೀಯ. எல்லா பழக்கங்களும் உனக்கு உன்னை ஆண்டு ஆட்டி படைக்குது. ಎಲ್ಲಾ ದುರಾಭ್ಯಾಸಗಳನ್ನು ನಿನ್ನ ಮೇಲೆ ದಬ್ಬಾಳಿಕೆ ಮಾಡ್ತಿದೆ. இருளின் ராஜ்யத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற. ಕತ್ತಲೆ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇದೆಯಾ? நீ அந்த ராஜ்யத்திலிருந்து இந்த ராஜ்யத்துக்கு வரணும். ಆ ರಾಜ್ಯದಿಂದ ಈ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬರಬೇಕು. அதான் கொலோசியர் 1:13 சொல்லுது. ಅದೇ ಕೊಲೊಸ್ಸೆಯರಿಗೆ 1:13 இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி அவருடைய குமாரனுடைய ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள நம்ம கொண்டு வந்திருக்கிறார். ಕತ್ತಲೆ ರಾಜ್ಯದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿ ತನ್ನ ಮಗನ ಬೆಳಕಿನ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಸೇರಿಸಿದ. ரட்சிப்புங்கிறது வெறும் பாவ மன்னிப்பு கிடையாது. ರಕ್ಷಣೆ ಅಂದ್ರೆ ಬರೀ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ. பாவ மன்னிப்பு ஒரு சிறிய பகுதி, ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಒಂದು ಭಾಗ. ரட்சிப்புங்கிறது இருளின் ராஜ்யத்திலிருந்து அப்படியே தூக்கி கொண்டு வரப்பட்டு ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள, தேவ குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து அவருடைய ஆளுகைக்கீழாக அந்த ராஜ்யத்திலே வைக்கப்படுவது. ರಕ್ಷಣೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ಕತ್ತಲೆ ರಾಜ್ಯದಲ್ಲಿದ್ದ ನನ್ನನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಬಂದು ಮಗನ ಬೆಳಕಿನ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಸೇರಿಸಿ ಆತನ ಆಳ್ವಿಕೆಯಲ್ಲಿ ಜೀವಿಸುವಂತೆ ಮಾಡುವಂಥದ್ದು. ಅದು அப்படி பிரசங்கம் பண்ணலன்னா நீங்க சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணல. ಆ ರೀತಿ ನೀವು ಪ್ರಸಂಗಿಸಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನೇ ಪ್ರಸಂಗಿಸ್ತಿಲ್ಲ. இருக்கிறீங்களா? ಇದ್ದೀರಾ? ஹலோ.